ஃபர்ஸ்ட் 4 நாள் மழை வரும்னு சொன்னாங்க. இப்ப புயல் வேற வருதுன்றாங்க. தீபாவளி கழிச்சு வேலைக்கு போலான்னு பார்த்தேன். இங்க நடக்கிறதெல்லாம் பார்த்தா பொங்கல் தாண்டி தான் வேலைக்கு போகணும் போலயே. அந்த காலத்துலலாம் மழை வந்ததுன்னா பேப்பர்ல படகு செஞ்சு விடுவோம். இப்ப மழை வந்தா உண்மையான படகே வருது. நானும் ஒரு தடையாவது மழை வந்தா இளையராஜா சாங்கு டீ பஜ்ஜி சாப்பிடலான்னு பாக்குறேன். ஆனா இங்க நடக்கிறது கரண்ட் கட்டும் கொசுகிட்டு என்ன மிச்சம். லவ் மேரேஜ் பண்றவன் அரேஞ்ச் மேரேஜ் பண்றா லைஃப் நல்லா இருக்கும்ன்றான். அரேஞ்ச் மேரேஜ் பண்றவன் லவ் மேரேஜ் பண்றா லைஃப் நல்லா இருக்கும்ன்றான். பேசாம ரெண்டுத்துலயே ஒவ்வொன்றும் பண்ணிடலாமா? வேலைக்கு போறப்போ வெட்டியா இருக்கிறவனை பார்த்தா பொறாமையா இருக்குது. வெட்டியா இருக்கிறப்போ வேலைக்கு போறவனை பார்த்தா பொறாமையா இருக்குது. ஆனா ஒண்ணு மட்டும் புரியுது, நம்ம லைஃப்ல எதுவுமே பாசிட்டிவா நடக்கல பிளட் குரூப்பை தவிர. தீபாவளி 4 நாள் லீவு எப்படி போச்சுன்னே தெரியலையே. 4 நாள் லீவ்ல 2 நாள் கரண்ட் கட்டு. ஏன் கரண்ட் இல்லைன்னு சொல்லிட்டு இபி ஆஃபீஸ் ஃபோன் போட்டா அவன் உன் செல்ல இன்னும் சார்ஜ் நிக்குதுன்னு சொல்லிட்டு கேட்கறான். இனிமே தீபாவளி வந்தா பட்டாசு வாங்குறதுக்கு போது ரெயின் கோட் தான் வாங்கணும் போல. சரி வீட்டுல தான் அப்படின்னு பார்த்தா ஆபீஸ்ல அதுக்கு மேல இருக்குது. மேனேஜர் கிட்ட போனஸ் கேட்டா நான் வேலை செஞ்சு கிஸ்ட போனஸ் கேட்கறேன்னு சொல்லிட்டு கேட்கறான். சரி லீவ் ஆச்சு ஒரு 2 நாள் எக்ஸ்ட்ரா குடியான்னா நீ இல்லாம வேலை எப்படி நடக்கும்னு கேட்கறான் பைத்தியக்காரன். பேங்க்ல காசு இல்லாம வந்தா ஏடிஎம்ல போயிட்டு சொல்றான். அது எதுக்கா நீ உட்காந்துக்கிறேன்னு கேட்டதுக்கு பாஸ்புக்கை வேற லாக் பண்ணி விட்டான். இதுல வேற உள்ள போனாவே ஒரு 2 பேர் வந்துடுறானு. சார் பெண் இருக்கா சார்? சார் இந்த ஃபார்ம் கொஞ்சம் ஃப்ரீ பண்ணி கொடுங்க சார். அப்படி ஃப்ரீ பண்ணி தரலான்னா காலேஜில் 3 வருஷம்னா பச்சி கிச்சன் கேட்கறானுங்க. ஏன்னா காலேஜில் ஃபார்ம் ஃபில்அப் பண்றதுல சொல்லி தராங்க பைத்தியக்காரனுங்களா. விவசாயிங்க போராட்டம் பண்ணா காய்கறி ரோட்ல குட்டி போராட்டம் பண்றாங்க. அதே மாதிரி பால் வியாபாரிங்க போராட்டம் பண்ணா பால் ரோட்ல குட்டி போராட்டம் பண்றாங்க. ஆனா இந்த பேங்க்ல வேலை செய்யறவங்க போராட்டம் பண்ணா மட்டும் பணத்தை ரோட்ல கொட்டவே மாட்டுறானுங்க. பேருக்குதான் இன்ஜினியரு. சம்பளம் வரதும் தெரிய மாட்டேன் போறதும் தெரிய மாட்டேன். நான் வாழ்க்கடா. சம்பளம் 5ஆம் தேதி உழுதோ இல்லையோ இஎம்ஐ போன் பில்லு கரண்ட் பில்லு பிஜி வாடகைன்னு மொத்தம் எடுத்துடுறானுங்க. அப்புறம் லாஸ்டா ஒரு மெசேஜ் வருது, ப்ளீஸ் மெயின்டைன் யுவர் மினிமம் பேலன்ஸ். இன்ஜினியர் படிச்சவனுக்கு 15,000 சம்பளம், பரோட்டா மாஸ்டருக்கு 25,000 சம்பளம். பேசாம நம்மளும் பரோட்டா மாஸ்டரே அறியலாம் போல. நம்ம ஊர்ல எல்லா ரேட்டும் ஏறுது. தங்க விலை ஏறுது, டீசல் ரேட் ஏறுது, பெட்ரோல் ரேட் ஏறுது, ஏன் வெங்காயம் ரேட் கூட ஏறுது. ஆனா இந்த சம்பளத்தை மட்டும் ஏற்றியே மாற்றானும்பா. இப்ப வேற தீபாவளி வருது, அதுக்கு எத்தனை இஎம்ஐ ஆகும்னு தெரியல.